வெல்கம் டு அரிஸ் கல்வி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்கள். அதாவது செயல், உரைநடை, துணைப்பாடம், கடிதம். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 6 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும். இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. செகண்ட் கொஸ்டின். நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுக. தேர்ட் கொஸ்டின். தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுநற்றை தொகுத்து எழுதுக. அடுத்தது திருக்குறள். திருக்குறளை பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. ஃபிஃப்த் கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. அடுத்தது 6th கொஸ்டின். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. எவ்வாறு விளக்குக. அடுத்தது 7th கொஸ்டின். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அடுத்தது 8th கொஸ்டின். உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. அடுத்தது 9th கொஸ்டின். பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. அடுத்தது கடிதம். வினா எண் 10. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுக. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். தட்டச்ச பணி வேண்டி விண்ணப்பம் வரைக. செயலில் பார்த்தீங்கன்னா 4 வினா, உரைநடையில் 3 வினா, துணைப்பாடத்தில் 2 வினா, கடிதத்தில் 2 வினா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.